வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ண போறோம். வாங்க போய் பார்ப்போம். 1 மீட்டர் வந்து துணி எடுத்திருக்கோம். லைனிங்கு அதுவும் போட்டுருவோம். இப்போ டேபிள் மேலே வைத்து 2 பக்கமும் காரம் இருக்கு. நீட்டில் இருக்கிறது வந்து அப்படியே 1 மீட்டர் பிட் அப்படியே போட்டிருக்கோம். ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுப்போம். அந்த நெக்கில் வந்து ஒன்று ஒன்று அகலமாக விரிஞ்சு போகும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பேக் அளவு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். பேக் அளவு வந்து 20 இருக்கு. 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பேக் அளவு எடுத்தாலே ஃப்ரண்ட்டுக்கு எல்லாமே அதுவே சரியா வந்துடும். நீங்க தனியா வந்து ஃப்ரண்ட் அளவு எடுக்க தேவையில்லை. பேக் அளவு மட்டும் எடுத்துட்டீங்க. 20 இருக்கு. அந்த சைடு பிடிக்கிறதுக்காக வந்து 1 இன்ச், அதுதான் வந்து 2 இன்ச் ஆச்சு. 2 சைடும் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச். அதே ஃப்ரண்ட்லயும் அதே போல வந்துடும். 20 இன்ச்சு 22 வந்து வச்சுக்கிறோம். 22 எழுதிட்டோம் பாருங்க. பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். நம்ம வீடியோ பொறுமையா பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அதை வந்து கட் பண்ணிப்போம். 22 வச்சு கட் பண்ணி கிழிச்சிட்டோம். நீங்க இல்லைன்னா வந்து கிழிக்கிறது ஒரு லைனிங் வந்து கொஞ்சம் பாலிஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி வந்து கிழிச்சிங்கன்னா வந்து சரி வராது. அதை வந்து 22 மார்க் பண்ணி கிழிச்சிக்கலாம். இப்போ வந்து 1 மீட்டர் பிட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுரும் பாருங்க டேபிளில். நம்ம 22 போட்டது குறுக்கில் இருக்கு. இப்போ அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து 10.5 இன்ச்சு இருக்கும். மடிச்சு போட்டால் லென்த்து 1 மீட்டர் அப்படியே இருக்கு. சென்டரா வந்து கீறிக்கலாம். கீறிக்கிட்டு வந்து கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. கீழே எதனா அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏன்னா 2 ஜாக்கெட் வந்து கட் பண்ணக்குள்ள வந்து அப் அண்ட் டவுன் எதனா வரும். அதில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணிட்டோம். உள்ள ஒரு துணி மேலே ஒரு துணி இழுத்துன்னு இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ இடுப்புக்காக வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு ஒரு ஆர் கட் பண்ணிக்கலாம். ஒரு மேட்ச் போட்டாச்சு. இடுப்பு இறக்கு வந்து 15 இருக்கு. அதை வந்து 16 வச்சுப்போம். ஏன்னா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சு விடணும். ஆல்ரெடி இடுப்பு மடிக்கிட்டு 1.5 இன்ச்சு மடிச்சிட்டோம். வந்து 15 இருக்கு இடுப்பு லென்த்து. இப்போ 15 இருக்கு. 6 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 16 வச்சுட்டோம். இப்போ 15 எழுதியாச்சு. நெக் வந்து 2.5க்கு 6 வைக்கிறோம். ஆனால் ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து வரைகிறோம். அது கரெக்டாக அது வந்து நெக்ஸ்ட் அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 2.5க்கு 6 இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து 38 சைஸ் பிளவுஸ். இது 6 இன்ச் இருக்கு. இப்போ வந்து அதுக்கு நெக்ஸ்ட் நெக் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ கீழே வந்து கச்சோலி பட்டைக்கு வந்து இதை ஃப்ரண்ட் வந்து அளவெடுக்கிறோம். அளவெடுக்குள்ள கச்சோலி பட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்காக. ஃப்ரண்ட் வந்து 13 இருக்கு. மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுப்போம். மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து அது விட்டுட்டோம். இதுலேருந்து வந்து பாருங்க 4 இன்ச்சு இருக்கு. இப்போ 3 இன்ச்சு வந்து வச்சு கீ டாட் மார்க் பண்ணுறோம். திருப்பி ஒரு 3 இன்ச்சு வச்சு இன்னொரு டாட்டுக்கு மார்க் பண்ணுறோம். அது ரெண்டும் சேர்த்து 1.5 இன்ச்சு வரும் டாட்டுக்கு. அப்போ தான் வந்து பிரிண்ட் நல்லா இருக்கும், லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைனா வந்து சப்பையாக இருக்கும். இப்போ வந்து சைடு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு கச்சோலி பட்டை வந்து கட் பண்ணிவிடும். கச்சோலி பட்டை வந்து 5க்கு 4.5 வைக்கிறோம்.
மிச்சம் இருக்கிற பீஸ் அப்படியே இருக்கட்டும். தைக்கக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள ப்ளவுஸ் தைக்கக்குள்ள கரெக்டாக சொல்கிறேன் நான். பாருங்க, அதில் கீழே இருந்து எடுத்த பீஸே வச்சு நம்ம கச்சோலி பட்டை வந்து எடுத்துட்டோம். இந்த பிளவுஸ்க்குலாம் வந்து 1 மீட்டர் ஜாஸ்தி, 38 சைஸுக்குலாம் வந்து 1 மீட்டர் ஜாஸ்தி லைனிங்கு, இருந்தாலும் 1 மீட்டர் எடுத்துக்கிறோம். அந்த கீழ் பீஸ் வந்து வேஸ்ட் தான். இந்த கச்சோலி பட்டை எடுத்ததுக்கு அப்புறம் கீழே அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா சைடில் இருப்பாங்க, வேஸ்ட் அது எதுக்குமே யூஸ் ஆகாது, குப்பையில் தான் போவோம் அது வேஸ்ட்டாக. நம்ம உருவாப்பட்டு செங்கல் பட்டுக்கு வந்து இந்த ஸ்லீவில் இருக்கிற பீஸை யூஸ் பண்ணிப்போம் நம்ம. அவ்வளோ தூக்கி போட்டாச்சு. வந்து மேட்ச் போட்டுக்கலாம். அரைக்காட் பண்ணிப்போம். கீழே வந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு அரைக்காத்து, திருப்பி ஒரு 3 இன்ச்சில் ஒரு அரைக்காத் போட்டாச்சு. இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு அரைக்காத் போட்டுப்போம். இப்போ வந்து நெக் வந்து கட் பண்ணிப்போம். நெக் வந்து 6க்கு 2. அந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஷோல்டர் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அது, அதில் நான் 6 சொன்னேன் நான். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, ஃபைனல் வந்து ரெடி வந்து 2.5 இன்ச்சு. இந்தாண்ட வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஷோல்டர் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், அந்தாண்ட நெக்கை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நூல் விட்டுக்கணும். தனியாக விட்டுங்க. அதெல்லாம் கணக்கு பண்ண ஃபுல்லாக வந்து 2.75 கிட்ட வரும். 3 இன்ச்சு கிட்ட வந்துடும். அது டோட்டலாக 3 ஒரு பாயிண்ட் வரும். சைடு பாருங்கள், சைடு மார்க் பண்ணிடுச்சு. 9 இன்ச் இருக்குது, இது வந்து 6 இன்ச் இருக்குது. 6, இது 5.5. இப்போ வந்து கட் பண்ணிப்போம். 2.5 இன்ச்சு ஷோல்டர் வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள், நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து தைக்க தான் வருது. ப்ளவுஸ் வந்து கட்டிங் வரலன்னா இதை பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட்டிங் வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதும் சரி, ஸ்டிச்சிங் பண்ணுறதும் சரி, நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டாட்டுக்கு வந்து வரைகிறோம். அது வந்து 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அந்த டாட் பிடிக்குள்ளே வந்து 3/4 இன்ச்சு முன்னாடி பிடிச்சோன்னா வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதில் வந்து 3/4 இன்ச்சு முன்னாடி வந்து நிறுத்துங்க. கட் பண்ணி வச்சு இப்போ வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லாம் கட் பண்ணி வச்சு பேக் வந்து அப்படியே மார்க் பண்ணிச்சு. கீழே வந்து 5.5 இன்ச்சு இருக்கு. மேலே வந்து 9 இன்ச்சு இருக்கு. டோட்டலாக 16 இன்ச்சு, 15 இன்ச்சு வரும். மொத்தம் வந்து ஷோல்டர் பிடிக்கிறதோட சேர்த்து 6 இன்ச்சு. அதில் தான் வந்து 9 இன்ச்சு காமிக்கிறதுனால நீங்கள் மேல் கணக்கு பார்க்கவே வேண்டாம். கீழே மட்டும் பாருங்கள். கீழ் கணக்கு மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கீழே மட்டும் பார்த்தாலே அந்த பர்ஃபெக்டாக அது அந்த அளவு வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ வந்து நெக் பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். நெக் பீஸ் எத்தனை வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் வந்து கிராஸில் வந்து கட் பண்ணுங்கள். கிராஸில் கட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரே லெவலாக கட் பண்ணிப்போம். ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும் கழுத்து பீஸு. அதை வந்து ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணுவோம். கழுத்து பீஸ் கட் பண்ணி வச்சு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். ஸ்லீவ் வந்து அப்படியே 4 மடிச்சு போட்டுக்கலாம்.
மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். கரை வருது, ஆனால் இது மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சு மடிச்சா தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதில் வந்து 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். அளவு ப்ளவுஸே செக் பண்ணுறோம். நம்ம அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அதுவே அதில் கரெக்டாக வச்சுட்டு அந்த கை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. எப்பவுமே வந்து 1/4 இன்ச்சில் நீங்கள் எப்பவுமே ஸ்லீவ் எதுவுமே அட்டாச் பண்ணாதீங்க. 1/2 இன்ச்சு மேலே இருக்கும் ஸ்லீவ் அட்டாச்சும் சரி, அப்புறமேட்டு கச்சல் பட்டை கீழே அட்டாச் பண்ணுறதும் சரி, எல்லாமே வந்து 1/2 இன்ச் இருக்கணும். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் இருக்கணும். நீங்கள் அப்போ தான் கிராஸ் பண்ணாலும் பண்ணலாம், அப்படியே நேராக வந்து தைச்சாலும் தைக்கலாம். அதில் வந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து 11 இன்ச் இருக்குது கை அளவு. 12 இருக்கு, தைக்கக்குள்ள வந்து கம்மி பண்ணிவிடுவோம். அது கை இறக்கம் வந்து 6 இன்ச் இருக்கு. 7.5 இன்ச் அக்குள் லூஸு, 3 இன்ச் இருக்கு. மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிடுவோம். அப்புறம் முண்டா வந்து 3/4 இன்ச்சு கழிச்சுக்கலாம். 12க்கு 6 இருக்கு கை இறக்கம். கை லூஸ் வந்து 12, கை இறக்கம் வந்து 6. அக்குள் லூஸ் வந்து 7 இருக்கு, 7.5 இருக்கு. 3/4 இன்ச்சு பாருங்க, மார்க் பண்ணிடுறேன். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த 3/4 இன்ச்சை வந்து கட் பண்ணிப்போம். நான் பேசுறத விட வீடியோ பொறுமையாக பார்த்தாலே வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் இடுப்பு லூஸ் வந்து 32 தான் இருக்கு. இடுப்பு லூஸ் வச்சாலே உங்களுக்கு இடுப்பு லூஸ் வந்து 32 வருதுன்னா அந்த ப்ளவுஸ் வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். இதே அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடுப்பு அளவு அப்பப்போ நான் சொல்கிறதுனால இந்த இடுப்பு அளவு வச்சாலே போதும். கை லூஸ்னா கை லூஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஒருத்தர் இடுப்பு ஒரு அளவு இருக்கும், கை ஒரு அளவு இருக்கும், அதில் வந்து பார்த்துக்கலாம். அது பார்த்து கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிப்போம். அந்த ஷார்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மேலே போட்டு டக்குன்னு போட்டு ஈஸியாக வந்து ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணி முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். லென்த்தாக இருக்கு லைனிங்கு, உடையோட ரன்னிங் பீஸோ லென்த்தாக இருக்கிறதால டக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மேலே போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக இருக்கும். என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதால தான் அப்பப்போ ப்ளவுஸ்லாம் போட்டுட்ருக்கேன் நான். நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நான் பேசுகிறத விட நான் வேலையை மட்டும் பாருங்கள். நான் வந்து நிறைய பேச மாட்டேன். நான் வீடியோவில் என்னவோ அந்த ப்ளவுஸ் என்ன கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ அது மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன் நான். அதில் வந்து பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் வந்து போட்டுருக்கோம். ஃப்ரண்ட் பேக்கு கச்சல் பட்டை ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பேக் மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பார்க்குறோம் அந்த மாடல் டிசைன் எப்படி வருதுன்ட்டு. ஏன்னா ஏறி இறங்குற மாதிரி ஒரு டிசைன் ஒரு மாதிரி இருக்கு. அதை வந்து மாற்றி எப்படி போகலான்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து ஐடியா பண்ணி அதுக்கு தனியாக டக்குன்னு போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே போட்டு நீங்களும் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் வந்து பேட்டர்ன் எதனா கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து பேப்பரில் கட் பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து லைனிங்காக மாற்றிக்கிங்க, அப்போ தான் நல்லது. ஏன்னா பேப்பரில் இருந்தால் அப்பப்போ சுட்டின்னு இருக்கும், அதெல்லாம் மேலே வெயிட் வைக்கிறதா இருக்கும். நீங்கள் வரைகிறத கூட கொஞ்சம் மேலே போட்டு கட் பண்ணால் கொஞ்சம் நோந்துடும். நீங்கள் இந்த மாதிரி லைனிங் எதனா வாங்கி மேலே வச்சு அழகாக வந்து மேலே போட்டு கட்டிங்க, லைனிங்காக மாற்றிங்க. அதை வந்து பேப்பரில் இருக்கிறத துணியாக மாற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஒரு லைனிங் வாங்கி மேலே போட்டு கட் பண்ணிக்கிட்டு தனியாக வச்சுக்கிட்டு அப்போ எப்போ வேணுமோ அப்போ ப்ளவுஸ் மேலே கட் பண்ணி அழகாக தைச்சிக்கலாம்.
ஓகே நண்பர்களே, கட் பண்ணி முடிச்சாச்சு. பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். நம்ம வீடியோ பார்த்து ஈஸியா கத்துங்க. ஓகே, பாய் நண்பர்களே.